வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், பிரபஞ்ச அழகி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி ஒரு புதிய ரெசிபி போட போகிறோங்க. என்னன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி நம்ம கம்பு புட்டு பண்ண போகிறோங்க. பாருங்கள், கம்பு மாவு எடுத்து வச்சிட்ருக்கேன். இருக்கு பாருங்கள், கம்பு மாவு. அது ஏற்கனவே கம்பை நல்லா கழுவி 12 hours ஊற வச்சு அதுக்கப்புறம் காய வச்சு மாவாக எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். அப்படி தான் கம்பு மாவெல்லாம் யூஸ் பண்ணணும். ஒரு கப்பு கம்பு மாவு எடுத்துகிட்ருக்கேன். அப்புறம் நல்லா மிக்சியில் போட்டு அடித்து ஒரு அரை முடி தேங்காய், அதுக்கப்புறம் சுகர், ஒயிட் சுகர் எடுத்துருக்கேங்க. நான் வெல்லம் கூட சாப்பிடுவேன், உங்களுக்கு எது வேணுமோ அது எடுத்துக்கோங்க. அப்புறம் தேவையான அளவுக்கு ஏலக்காய், கொஞ்சம் நெய்யுங்க. நெய் எதுக்காக அப்படின்னா, நம்ம கம்பு மாவை நல்லா வறுக்கணுங்க. வறுத்துட்டு அப்புறம் உப்பு தண்ணி தெளித்து நல்லா பிசிறி புட்டு மாதிரி அவிக்கணும். அதுதாங்க. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கம்பு மாவை நல்லா வறுத்துக்கலாம். கொஞ்சம் நெய் போட்டிருக்கேன், ஒரு 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஆனால் அடிகனமான பாத்திரம் தாங்க எடுத்துக்கணும். இதில் கொஞ்சம் நெய் போட்டு அப்படியே கம்பு மாவை போட்டு வறுக்க வேண்டியது தான். அப்படியே வறுத்தரணும். அதே சமயம் அடி கனமான பாத்திரம் தாங்க எடுக்கணும். ஏன்னா மற்றெல்லாம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு இதாகிடும், தீஞ்சு போயிடும். இப்படி தான் வறுக்கணும். நல்லா மணலாக வரும். நல்லா வறுத்துக்கணும். வாங்க வறுத்துட்டு காட்டுறேன். வறுக்கும்போது ஒரு வாசனை வருங்க. இப்படி தான் இருக்கும். நல்லா வறுக்கணும். நல்ல வாசனை வருது. மாவு இந்த மாதிரி வறுத்துக்கோங்க. வறுத்து ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுட்டு அப்புறம் உப்பு தண்ணி போட்டு நம்ம பெசறணும். நல்லா பால் வாசனை வர மாதிரி இருக்குங்க. நல்ல வாசனை வருது. அதே சமயம் அடுப்பை சிம்மில் வச்சுக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மாவு தீஞ்சு போயிடும். நான் சிம்மில் வச்சுட்டு தான் எப்போவுமே வறுப்பேன். இப்படி தான் வறுக்கணும். இது பாருங்கள், அப்படியே நல்லா வறுத்தாச்சுங்க. நான் ஒரு கையில் மொபைலை பிடிச்சிருக்கேன், அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இது வறுத்தாச்சு. ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ கொஞ்சம் நம்ம உப்பு போட்டு நல்லா பெசறணுங்க. சால்ட்டு போட்டிருக்கேன். சால்ட்டு போட்டு நல்லா பெசஞ்சிக்கலாம். ஏன்னா எல்லா உப்பு எல்லா பக்கமும் கலந்துருக்கணும். ஆனால் சூடாக இருக்கும்போது பண்ணாதீங்க. அப்புறமா நம்ம தண்ணி ஊற்றி கலக்கும்போது சரியாக கலக்க முடியாது. அதனால் நல்லா ஆறிட்டு மாவு. இப்போது சால்ட்டு போட்டு எல்லா பக்கமும் கலந்து விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் தண்ணி தெளித்து பெசறணுங்க. செஞ்சுட்டு காட்டுறேன். இட்லி பாத்திரத்தில் நான் புட்டு வச்சுருக்கேன். வெந்திருக்கான்னு பார்க்கலாம். என்ன சூப்பராக வெந்திருக்கு. இப்போ இது எப்படி எடுத்து பார்க்கணும்? அப்போ நம்ம எடுத்து பார்க்கும்போது கையில் ஒட்டக்கூடாது. வெந்துருச்சிங்க, சூப்பராக வெந்துருச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு தேங்காய், சர்க்கரை, அப்படின்னா நாட்டு சர்க்கரை, வெல்லம் போட்டு கலந்துக்கணும். சூப்பராக வேக வச்சாச்சு. பாருங்கள், புட்டு எப்படி மணலாக வந்திருக்கு பாருங்கள். இப்படி தான் வரும். இப்போ நம்ம இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, சர்க்கரை போட்டுக்கலாம். நான் எப்பவும் சர்க்கரை சேர்க்க மாட்டேன். நான் புட்டுக்காக சர்க்கரை சேர்த்துருக்கேன். எங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸ்க்கு சர்க்கரை சேர்த்தா தான் பிடிக்கும். அதனால் கொஞ்சம் சர்க்கரை போட்டுக்கிறேன். அப்புறம் துருவின தேங்காய் இருக்குது, அதையும் போட்டுக்கலாம். அப்படியே போட்டு கலந்துட வேண்டியது தான். நல்லா கலந்துட்டு சாப்பிட வேண்டியதாங்க. பாருங்கள், நல்லா வாசனையாக இருக்குங்க. புட்டு ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட வாங்க. அவ்வளோதான். நீங்கள் நாட்டு சக்கரை வேணால் நாட்டு சக்கரை போட்டுக்கலாம், வெல்லம் வேணால் வெல்லம் போட்டுக்கலாம். உங்களுக்கு தகுந்த மாதிரி தான். நான் எங்கள் வீட்டில் இருக்கிற குட்டீஸ்க்காக சக்கரை போட்டிருக்கேன். தேங்காய், ஏலக்காய் எல்லாமே போட்டாச்சு. ரொம்ப ஈஸிங்க. காலையில் பண்ணி கொடுங்க, ஈவினிங் பண்ணுங்க. குழந்தைங்க வரும்போது நம்ம வெறும் அரிசி அந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் இல்லாமல் நீங்கள் கடையில் தேவையில்லாத பிஸ்கெட்லாம் வாங்கி கொடுக்கறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி வீட்டில் பண்ணி கொடுக்கலாங்க. நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தும் கூட. வாங்க சாப்பிட்லாம். ரெடி ஆகிடுச்சு, சாப்பிட வாங்க. பாருங்கள். ஓகே, பிரபஞ்சத்திற்கு நன்றி. புட்டு சாப்பிட வாங்க. தேங்க்யூ.